மேடம் கூட என் கூடயே இருந்துட்டு எனக்கே துரோகம் இத பாருங்க, பண்ணிருக்காங்க. உங்க மனைவி இது பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த நியாயம் பேசுவீங்களா? சரி, உங்க மனைவிக்கு உங்களுக்கு சண்டை ஆச்சு, அவர் வந்து குழந்தைகளை படிப்பிக்கிறேன், நான் வந்து இது பண்றேன்னு நாங்க ஒத்துப்பீங்களா? மேடம் ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? அது எப்படி யாருமே ஒத்துக்க முடியாது தான் அப்ப 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 இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம கரெக்டா இருந்தா இன்னொரு பொண்ணு எதுக்கு நீ தப்பு இத பண்ண பாருங்க, அது போகுது? கேள்வி நீ எதுக்கு கேட்கறதுக்கு சொல்ற? நீங்க தேவையில்ல. அவங்க புருஷன் இருக்காங்க, பெத்தவங்க இல்ல, இருக்காங்க, நீங்க கூட wife- பிறந்தவங்க இருக்காங்க. ஒய்ஃப்னு ஒரு வார்த்தை அந்த சொன்னீங்கல்ல, அந்த இதுக்கு தான் நான் இந்த காரணத்தை சொன்னேன். இத பாருங்க, உங்க வைஃப இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணா நீங்க பேசாம கேட்டுட்டு இருப்பீங்களா, பாத்துட்டு இருப்பீங்களா? அதே கோவம் தான் அவருக்கு. தப்பு பண்ணணும்ன்றது யாரும் பண்ணல மேடம். இப்ப கூட ஒரு குடும்பம் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு இத வரைக்கும் பாருங்க, நம்ம தப்பு போராடுறோம். கொலைகாரன் எப்படி கூட அது? அதுதான் சொல்லுவான். எல்லாமே யூஸ் சரிங்களா? பண்ணிட்டு கொலைகாரன் கூட நான் கொலை பண்ணணும்னு இப்ப இந்த கொல்லல, ஆனா பொண்ணுகிட்ட சூழ்நிலை பேசலாம், பழகணும், பாயின்றதுக்கு தப்புங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பேசணும், நம்ம அப்படி பழகணும், கிடையாது. தப்புங்க. உங்க வைஃப்க்கு தெரியுமா நீங்க இப்படி உதவி பண்றீங்கன்னு? யாரு? நான் எல்லாருக்கும் பண்றேன்றது தான் தெரியும். ஆனா இந்த எல்லாரும் பொண்ணு இவர் நான் எல்லாருக்கும் பண்றது தெரியாது. பண்ணணும். நீங்க மகாத்மா காந்தியா? இல்ல மேடம், என்ன பார்த்தா இன்னொரு யார் விஷயம். காசுன்னு ஒரு கஷ்டம்னு வந்து கேட்டா எல்லாரும் எல்லாரும் வந்து ஐடி பார்க்குகள் போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க. இவருடைய லட்சணம் பார்க்கல கேட்டு பார்க்க சொல்லுங்க. யாரோட இவரை லட்சணம் பத்தி இவரு எப்படின்றது எல்லாமே எல்லாருக்கும் வந்து தெரியும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாருல்ல, அவர் எப்படி எல்லாருக்கும் கேட்ச் help பண்ணிருக்காரு பண்றாரு. நான் உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் வேணும், எனக்கு ஆட்டோ ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா நான் ஒரு 5000 ரூபாய் ஒரு தருவேன். 10 பேர் எனக்கு ஒரு இன்னொருத்தருக்கு ஒரு 10 பேர்ல கஷ்டம். அது இல்ல, ரவி, உங்களுக்கு ஆல்ரெடி ரவி, வரலாறே மக்கள் இருக்கு, பாத்துட்டு வரலாறே இருக்காங்க. நீங்க இருக்கு. இப்ப சொன்னதை கேட்டா காரி துப்புவாங்க. வேண்டாம் ப்ளீஸ். உங்க வைஃப் பேர் என்னது? காயத்ரி. காயத்ரி. ஹலோ ஹலோ, காயத்ரி பேசுறீங்களா? ஆமா உங்க ஹஸ்பண்ட் பேரு ரவியாமா? ஆமா. சரி, நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. ஆ இங்க வந்து ராதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஆ அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. ம் ராதாக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் 3 வருஷமா தொடர்பு இருக்கு சொல்றாங்க. ம் உங்களுக்கு தெரியுமாம்மா? தெரியாது. உங்க ஹஸ்பண்ட் இங்கே தாம்மா இருக்காரு, ரவி இங்க இருக்காரு. கொடுங்க அவர்கிட்ட, அவர் இங்கே தான் இருக்காரு, பேசுங்க. கொடுங்க. சொல்லுமா. என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு தான் சரி வந்தேன். ஆ அது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி. என்ன? இல்லை இல்லை. போனேன். ஆ சரி, நான் உங்க வேலையில் வரேன், எனக்கு நான் வரேன். ஆ கை கால்லாம் நடுங்குது, ஏன் அப்படிலாம் பண்றீங்க? சரிம்மா, 3 வருஷமா இவர் உதவி பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணோட பசங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. ஆ அவர் வந்து அந்த பொண்ணை புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இவர் உதவி பண்ணாராம். அப்ப நான் கேட்டேன், நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்களா கேட்டேன். ஆமா, யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் உதவி பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. இவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, அது அவரும் ஒத்துக்கிறாரு, அந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. ஆ இது தப்புன்னு நாங்க சொல்றோம். ம் இதோட என்னால இப்ப எதுவும் சொல்ற சூழ்நிலை இல்ல. திடுக்குலாம் அதெல்லாம் கேள்விப்பட்டாக்க நான் இதுக்கு தானே அப்பையிலேருந்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா என்னன்னு எனக்கு எதுவும் இப்ப சொல்ற சூழ்நிலை இல்லை நானு. சரிதான், எனக்கு கை கால்லாம் நடுங்குது இதெல்லாம் கேட்டா. உங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இல்லையாம்மா? எங்களுக்கு எல்லாம் இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் வச்சுதான் எதா இருந்தாலும் பேச நீங்க முடியும். பேசுங்க, அவர் இதுல இருந்து விலகி போயிட சொல்லுங்க. ஆமா, சரிங்களா? எந்த பொண்டாட்டி தான் ஒத்துக்குவா? ஹலோ, எனக்கு இது தெரியாது உண்மையிலேயே. தெரிஞ்சா எந்த பொண்டாட்டி ஒத்துக்குவா? அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. ராதா இங்கதான் இருக்கா, பேசுங்க. ஹலோ, யாருமா? அந்த ராதா கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு நீ எப்படிமா இது பண்ணுவ? ஆ ஹலோ, சொல்லுங்கக்கா. அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குது, தெரியுமா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு என்ன? நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து,
முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.